ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரில் இருக்கக்கூடிய மிடில் மிரர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து இன்சைட் ரியர் வியூ மிரர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சின்ன வீடியோ தான், லென்த்து கிடையாது, தாராளமாக பாருங்க, பயனடைங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இன்சைடு ரியர் வியூ மிரரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேசிக் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய லெவல்ல வந்து அந்த மிரர் இருக்காது, வெறும் மிரர் மட்டும் தான் இருக்கும். அப்போ வந்து அந்த மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பேக்ல வரக்கூடிய வண்டிகள் வந்து நமக்கு பளிச்சுன்னு தெரியும். இது பகல்ல ஓகே, ஆனா நைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பேக்ல வரக்கூடிய வண்டிகளுடைய ஹெட்லைட் ஆனது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து ஹை பீம்ல போட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மிரர்ல பட்டு நம்ம கண்ணை வந்து பயங்கரமா கூசும். ஸோ அந்த மாதிரி கூச்சத்துல வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய வண்டி கூட நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த மிரரை வந்து மடக்கி விட்டுருவோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மடக்கி விட்டோம்னா நமக்கு பின்னாடி இருக்கிற வண்டி தெரியாது. இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஹை அண்ட் வண்டிலாம் வந்து ஆட்டோ டிப்பர்னு சொல்லி வந்து ஒரு மிரர் வருது. ஸோ அது சென்சர் வச்சு வரும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா சென்சர் பண்ணிக்கும். பின்னாடி வரக்கூடிய வண்டியோட லைட்ஸ் வந்து அதை கேதர் பண்ணி எந்த அளவுக்கு பவர் அடிக்குதோ அதை அப்படியே டல் ஆக்கி ரொம்ப ஷேடோ மாதிரி கொடுக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு கண்ணு கூசாது, பின்னாடி வரக்கூடிய வண்டி நல்லா தெளிவா தெரியும். சில வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாப் மாதிரி இருக்கும். ஸோ அது மிடில் மாடல்ஸ் எல்லாத்துலயுமே பார்க்கலாம். இந்த பாருங்க, மிரருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம முன்னாடியும் பின்னாடியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா வந்து சும்மா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தட்டினோம்னா சுவிட்ச் மாதிரி பின்னாடி போகும், மறுபடியும் தட்டினோம்னா சுவிட்ச் மாதிரி ஃப்ரண்ட்ல வரும். ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நைட் நேரங்களில் வந்து இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி கண்ணு பூசுற சமயத்துல நம்ம பகல்ல வந்து நல்ல கிளியரா ஒரு வியூ வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு செட்டப்ல இருக்கும். ஸோ இன்னொரு செட்டப் லைட்டா நீங்க தள்ளி விட்டீங்க அப்படின்னா வந்து அந்த மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 லேயர்ஸ் மிரர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது உள்ளுக்குள்ள இருக்கும். நான் உங்களுக்கு இதை பாருங்க காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனா அது வந்து அவ்வளவு கிளியரா தெரியாது. ஸோ அதோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பின்னாடி வரக்கூடிய வண்டியோடைய அந்த லைட்ஸை வந்து டோட்டலா வந்து டல் பண்ணி அது ஒரு ரொம்ப வந்து ஷேடோ மாதிரி காமிக்கும். ஸோ அந்த ஷேடோல வந்து உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் வந்து கிளியராகவும் ரொம்ப கிளியராகவும் நல்லாவே தெரியும். உங்களுக்கு பகல்ல எப்படி தெரியுதோ அதே மாதிரி நைட் வியூக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஹெட்லைட்டுடைய லைட்டும் வந்து நம்ம கண்ணை எந்த வகையிலையும் பாதிக்காது, நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம டிராவல் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாங்ல போறவங்க அதுதான் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு கிடையாது. நம்ம சிட்டிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வந்து யாருமே வந்து லோ பீம்ல போட்டு வண்டி ஓட்டுறது கிடையாது, எல்லாருமே ஹை பீம்ல தான் போட்டு வண்டி ஓட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து வரப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிறைய வண்டிகள்ல வந்து இந்த மிரர் வந்து இருக்காது. ஸோ அப்படி இல்லாத வண்டிகள்ல இப்போ என்னோட வண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்விஃப்ட் 2 என்னது. ஸோ இந்த வண்டிக்கு எனக்கு அது கிடையாது. நான் வந்து இப்போ போயிட்டு நான் என்னோட மாருதி வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருடைய ஸ்பேர் பார்ட் சென்டர்ல போயிட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து என்னோட இந்த மிரர் பாக்ஸை வந்து நான் அப்கிரேட் பண்றேன். ஸோ இதை வாங்கியிருக்கேன். இது நம்ம எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லா வண்டிகள்லயும் இருக்கும். இந்த மாடல் வண்டிகள்ல சில வண்டிகள்ல வேற மாதிரி இருக்கும், சில வண்டிகள்ல லாக் திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இதை வந்து இப்படி இந்த வண்டிக்கு இப்படி நீங்க புல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உள்ள இறங்கும். ஸோ இந்த இறங்கினதுக்கு அப்புறம் இதை நீங்க இதை கழட்டிட்டு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூவோட தான் நமக்கும் புதுசு வரும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வாங்கிட்டு வந்த அந்த மிரர் வந்து நீங்க இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்க லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ 2 விஷயத்துல நான் காமிக்கிறேன். மாத்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி வரக்கூடிய வண்டியில எந்த மாதிரி வந்து நமக்கு அந்த லைட்ஸ் வந்து அடிக்குது அப்படின்னு பாருங்க. நம்ம மாத்தினதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, நம்ம வந்து வேற கிளாஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி மாத்திட்டோம். ஸோ இப்ப பாருங்க உங்களுக்கு அந்த பின்னாடி வரக்கூடிய வண்டிகள்ல எந்த அளவுக்கு வந்து லைட் வந்து நமக்கு முன்னாடி மிரர்ல தெரிஞ்சது, இப்போ இந்த மிரர்ல எப்படி நம்ம ரொம்ப ஷோடாவா தெரியுது, அதுவும் கிளியரா தெரியுது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோல பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு காரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த தகவல் வந்து உங்க நண்பர்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆதரவு எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி.